நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்கவிருக்கிறோம். கோழிப்பண்ணையாளர் சம்மேளன தலைவரின் வீட்டில் வருமான வரி சோதனை, அபராத நோட்டீஸை ரத்து செய்ய விஜய் கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல்லில் முட்டை கோழி பண்ணையாளர்கள் சம்மேளன தலைவரும் கோழி முட்டை உற்பத்தி நிறுவன உரிமையாளருமான வாங்கிலி சுப்பிரமணியன் வீட்டில் வருமான வரித்துறையினர் விடிய சோதனையில் ஈடுபட்ட நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லைச் சேர்ந்த வாங்கிலி சுப்பிரமணி வாங்கல் என்ற பெயரில் கோழி முட்டை உற்பத்தி மற்றும் கோழி குஞ்சு விரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் முட்டை கோழி மார்க்கெட்டிங் சொசைட்டி என்ற சங்கத்தை ஆரம்பித்து அதன் தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் வாங்கிலி சுப்பிரமணி தனது தொழிலில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து அவருக்கு சொந்தமான இடங்கள் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் இருந்து வந்த 10 அதிகாரிகள் வாங்கிலி சுப்பிரமணியின் வீடு, அலுவலகம், நிதி நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். விடிய சோதனை தொடர்ந்த நிலையில் இன்றும் நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. இதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோன்று கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரபல சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள இந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்ததை ரத்து செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் தரப்பில் வாதிடப்பட்டது. தவேக தலைவர் விஜய் புலிப்படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் ஊதியத்தை கணக்கில் காட்டவில்லை என கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. தனக்கு அபராதம் விதிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறை உத்தரவுக்கு ஏற்கனவே இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் விஜய் தாக்கல் செய்திருந்த வழக்கு நீதிபதி சி சரவணன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருமான வரித்துறை அபராதம் விதித்து 2019 ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பே உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் காலதாமதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். அதன்பின் வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் என தெரிவித்தார். இதையடுத்து இதுபோன்ற ஒரு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் நகலை தாக்கல் செய்ய விஜய் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ஆயுத பூஜை விடுமுறையொட்டி சென்னை கோவை இடையே வாராந்திர சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 5 மற்றும் 12 ஆகிய 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இரவு 11:30 மணிக்கு கோவையில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வரும் 29ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 6 மற்றும் 13 என திங்கட்கிழமைகளில் மட்டும் சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை 10:15 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மாலை 6:35 கோவையை சென்றடையும் என கூறப்படுகிறது. இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம், காட்பாடி, சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக கோவை செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலுக்கான முன்பதிவு புதன்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த அலுவலகத்தை மின்வாரிய ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பார்வதிபுரம் மின்வாரிய அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். மதுரை அழகர் கோயில் சாலையில் இருந்து ஒப்பந்த ஊழியர்கள் பேரணியாக புறப்பட்டு கோப்புதூர் பகுதியில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மின்வாரிய அலுவலகம் முன்பு CITU தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டம் நடத்தினர். தமிழகம் முழுவதும் மறியல். ராணிப்பேட்டையில் 2ஆம் வகுப்பு மாணவர் கேக் சாப்பிட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மகனின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் தாமரைப்பாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது மகன் மிதுன். இவர் காவனூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற மிதுன் மதிய உணவு இடைவெளியின் பொழுது வீட்டில் இருந்து கொண்டு சென்ற கேக் மற்றும் உணவினை சாப்பிட்டுள்ளார். அப்போது திடீரென முகம் வீங்கிய நிலையில் மிதுன் மயக்கமடைந்துள்ளார். ஆகவே சிகிச்சைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சிறுவனின் மரணம் குறித்து காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் மிதுன் 4 நாட்களுக்கு முன்பு வாங்கிய கேக்கை சாப்பிட்டதால் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சிறுவனின் தந்தை மணிகண்டன் தனது மகனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறியுள்ளார். அங்கே வந்து பார்த்ததுக்கு கழுத்தாண்டு இங்கே மார்பாண்ட ஒரு தழும்பு இருக்கு. என் பெண்ணுக்கு வந்து கூட அந்த கேக்கு தான் கொடுத்து அமிச்சேன்.
ஆனால் அவங்க காலையிலே சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்டு எதுவும் ஆகலை அவங்களுக்கு. ஆனால் இவனுக்கு வந்து 11 மணிக்கு சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது எனக்கு சந்தேகமாக இருக்குது. மேலும் அதே கேக்கை சாப்பிட்ட அவரது மகள் நன்றாக இருப்பதாகவும் தனது மகனின் இறப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின் போன்ற முகாம்களில் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். குறிப்பாக தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்கு ஒருமுறை இதுகுறித்த அறிக்கையை தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அத்துடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நீலகிரி மாவட்டத்திற்கு செல்வதற்கான பாஸ் சேவை ரத்து செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் காங்கிரஸ் சமபங்கு கோருவதால் விரைவில் திமுக கூட்டணி காலியாகும் என்றார். நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு. இன்றைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 234 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் நீலகிரியில் பாஸ் நடைமுறை சட்ட நடவடிக்கை மூலம் ரத்து செய்யப்படும் என்றார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு பிறகு மேல்முறையீடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக மூத்த வழக்கறிஞரை வைத்து உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எங்கே வாகனங்கள் தங்குதல் இல்லாமல் ஊட்டிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு அதிமுக அரசு அமைச்சருடன் முயற்சி மேற்கொள்ளப்படும். திமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து விசாரணை நடத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இபிஎஸ் கூறினார். மகளிர் உரிமை தொகை கோரி புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஓரிரு மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். விருதுநகர் மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட உதயநிதி பயனாளிகளுக்கு 10 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கினார். மேலும் 124 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய உதயநிதி கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக அரசு மேற்கொண்ட சாதனைகளை பட்டியலிட்டார். விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் 8 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க தரமான காலை உணவை சாப்பிட்டு இருக்காங்க. 1 கோடியே 20 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை பெறுவதாக உதயநிதி கூறினார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 60% பேர் மகளிர் உரிமை தொகை கோரி மனு அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிச்சயமாக இன்னும் 1-2 மாதங்கள்ல கூடுதல் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயமாக வழங்கப்படும். இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனிடம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சி செய்ய அறிவுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா இல்லத்தில் அவரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரின் வாக்கு சதவீதத்தை கருத்தில் கொண்டு அவர்களை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்றும் இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் தலையிடாமல் பாஜக கூட்டணியின் கீழ் பிரிந்து சென்றவர்களை கொண்டு வந்து கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோருக்கு தொகுதிகளை ஒதுக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டிடிவி தினகரனை சந்தித்து பேசிய நிலையில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை கூட்டணியில் இணைக்க ஜே பி நட்டா அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணையலாம் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்தார்.
காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் இபிஎஸ் தரப்பு ஏற்குமா என்ற கேள்விக்கு பதில் கூற மறுத்துவிட்டார். எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம். அதாவது இது குறித்து பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். தாவேகா தலைவர் விஜய் அரைகுறையாக பேசுவதாகவும் இன்னும் பக்குவப்படவில்லை என்றும் வைகை செல்வன் விமர்சித்தார். நடிகர் விஜய் திட்டமிடாத ஒரு பிரச்சார வேள்வியாக இருக்கிறது. அது ஒரு இன்குபேட்டர் குழந்தையை போல இருக்கிறது. அவ்வளவுதான். அதாவது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர் அரைகுறையாக உளறி கொட்டுவதைத்தான் அவருடைய தேர்தல் பரப்புரையிலே பார்க்கிறோம். திண்டுக்கல்லில் நயன்தாராவை பார்ப்பதற்காக 60,000 பேர் திரண்டதாகவும் நடிகர்களை காண மக்கள் கூடுவது இயல்பு என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் 39 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கொட்டி தீர்த்த மழையால் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேற்கு வங்கத்தில் கடந்த 1986ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரே நாளில் 25 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. தலைநகர் கொல்கத்தா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புர்பா, பஸ்பீம், மெதின்பூர், தெற்கு 24 பர்கானஸ், ஜார்கிராம், பங்குரா உள்ளிட்ட பகுதிகள் தனி தீவுகள் போல மாறின. மழை வெள்ளத்திற்கு மத்தியில் மின்சாரம் தாக்கி 9 பேர் உட்பட 10 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். தொடர் கனமழையால் 90க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகியுள்ளது. தொடர் மழையால் பேருந்து, ரயில், விமானம் என போக்குவரத்து சேவை முடங்கியது. மேலும் பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டன. மென்பொருள் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அரசு அறிவுறுத்தியுள்ளது. கனமழை காரணமாக கொல்கத்தாவில் துர்கா பூஜை விடுமுறை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு பீகாரில் இன்று கூட உள்ள நிலையில் அம்மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்கு திருட்டு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி வாக்கு திருட்டு என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தல் ஆணையத்தை சாடும் வகையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி அண்மையில் யாத்திரை மேற்கொண்டார். இந்நிலையில்தான் பீகாரில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. தலைநகர் பாட்னாவில் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் முதலமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர். மத்திய பாஜக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்பாக வியூகங்கள் அமைப்பது, பீகார் தேர்தலை எதிர்கொள்வது, வாக்கு திருட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தி முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி திருமலையில் பிரம்மோற்சவ விழா இன்று தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னோட்டமாக அங்குரார்ப்பண நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான விழா கொடியேற்றத்துடன் இன்று மாலை தொடங்கி 9 நாட்களுக்கு நடைபெறும். இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் பூர்வாங்க நிகழ்ச்சியான அங்குரார்ப்பணம் நேற்று நடைபெற்றது. இதன்படி கோவிலில் இருந்து எழுந்தருளிய ஏழுமலையானின் சேனாதிபதி 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக வந்து பிரம்மோற்சவத்தை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் சரியாக செய்து முடிக்கப்பட்டுள்ளதா என்று சம்பிரதாய ரீதியாக ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து புற்றுமண்ணை சேகரித்து வந்து அதில் நவதானியங்களை முளைப்பாரியிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் சூப்பர் 4 சுற்று ஆட்டத்தில் இந்தியா, வங்கதேச அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் அதில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெற்றன. இதில் தனது முதல் போட்டியில் பாகிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் பந்தாடிய இந்தியா இன்று நடைபெறும் 2வது போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது. இந்திய அணியை பொறுத்தவரை பேட்டிங், பவுலிங் என இரண்டிலும் வலுவாக காணப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் களமிறங்கிய பும்ரா இன்றும் விளையாடினால் அது அணிக்கு கூடுதல் பலமாக அமையும். அதே நேரம் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் சிறப்பாக ஜொலிக்காத சஞ்சு சாம்சன் இன்றைய ஆட்டத்தில் மாற்றப்படலாம் என தெரிகிறது. மற்றபடி இந்திய அணியில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என கூறப்படுகிறது. அதே நேரம் வங்கதேச கேப்டன் லிட்டன் தாஸ் முதுகுவலியால் அவதிப்பட்டு வரும் நிலையில் அவர் மாற்றப்படலாம் என தெரிகிறது. இருப்பினும் அந்த அணியில் வேறு மாற்றங்கள் இருக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. துபாயில் உள்ள சர்வதேச மைதானத்தில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. உக்ரைன் போருக்கு இந்தியாவே காரணம் என குற்றம் சாட்டிய ட்ரம்ப், ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் வெற்றி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம்.
தனது ஆற்றலை மறந்து ஐநா முழங்கியதால் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட 7 போர்களை தான் தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா கூட்டத்தில் கலந்து கொள்ள தனது மனைவி மெலனியாவுடன் வந்த அதிபர் ட்ரம்ப் அங்கிருந்த எஸ்கலேட்டரில் ஏறியபோது திடீரென செயலிழந்ததால் அதிருப்திக்குள்ளானார். தொடர்ந்து ஐநா சபையில் பேசிய ட்ரம்ப் செயலிழந்த எஸ்கலேட்டர், உடைந்து போன டெலிபிராம்டர் என ஐநா சபை மோசமான நிலையில் இருப்பதாகவும் சற்று எடை குறைவாக இருந்ததால் தனது மனைவியால் எளிதில் படிக்கட்டுகளை ஏற முடிந்ததாகவும் கூறினார். மேலும் ஐநா சபை தனது அளப்பரிய ஆற்றலுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். Not only is the UN not solving the problems it should, too often it's actually creating new problems for us to solve. The best example is the number one political issue of our time, the crisis of uncontrolled migration. இந்தியா பாகிஸ்தான் உட்பட 7 நாடுகளின் போரை தான் நிறுத்தியதாக மீண்டும் குறிப்பிட்ட ட்ரம்ப் அதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பலர் கூறி வருவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் போர் இல்லாத உலகில் குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் அரவணைப்பில் வளர்வதை மட்டுமே தான் விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். உக்ரைன் ரஷ்யா போருக்கு இந்தியாவும் சீனாவுமே முழு காரணம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொதுசபையின் 80வது கூட்டத்தில் உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போரை நடத்த இந்தியா மற்றும் சீனா நிதி வழங்கி வருவதாக குற்றம் சாட்டினார். China and India are the primary funders of the ongoing war by continuing to purchase Russian oil. But inexcusably, even NATO countries have not cut off much Russian energy. நாட்டோ ராணுவ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் கூட ரஷ்யாவிடம் தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக ட்ரம்ப் விமர்சித்தார். கூட்டத்தை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். அப்போது ரஷ்யாவின் தாக்குதல் நோக்கமற்றது என்று கூறிய ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நாட்டோ படைகளின் உதவியுடன் இழந்த பகுதிகளை உக்ரைன் மீண்டும் கைப்பற்றும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயனுடன் அதிபர் ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். அப்போது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவிடம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குவதை முழுமையாக நிறுத்துவது அவசியம் என்று உர்சுலா தெரிவித்தார். I'm sorry, I'm the president. I'm really sorry. It's just that everything's frozen right now. There's a motorcade coming right now. I'm sorry. அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் பயணத்திற்காக பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை நடுரோட்டில் அந்நாட்டு காவல்துறையினர் நிறுத்திய காட்சிகளே இவை. நியூயார்க் நகரில் ஐநா பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றிய பின் ஓய்வு எடுப்பதற்காக பிரான்ஸ் தூதரகத்திற்கு மேக்ரான் சென்று கொண்டிருந்தார். அப்போது டொனால்டு ட்ரம்ப் வருவதால் அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அந்த வழியில் வந்த மேக்ரானின் காரும் நிறுத்தப்பட்டது. சிறிது நேர காத்திருப்புக்கு பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த மேக்ரான் நேராக போலீஸ் அதிகாரியிடம் சென்று ஏன் வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பினார். அப்போது அதிபர் டிரம்பிற்காக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது குறித்து போலீசார் விவரித்தனர். உடனே அங்கிருந்தவாறே டொனால்டு ட்ரம்பிற்கு மேக்ரான் போன் செய்து உங்களால் நடுரோட்டில் நிற்பதாகவும் உடனடியாக போக்குவரத்தை சரி செய்யுங்கள் என்றும் கிண்டலாக கூறினார். Guess what? I'm waiting in the street because everything is frozen for you. எதிர்முனையில் இருந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் என்று தெரியாத நிலையில் போனில் பேசியவாறே நடந்தே பிரான்ஸ் தூதரகத்திற்கு மேக்ரான் சென்றடைந்தார். தைவானில் ரகசா புயலால் கொட்டி தீர்த்த மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு தைவானில் மணிக்கு 285 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி காற்றால் குடியிருப்புகள், கட்டடங்களின் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. ஹாலியன் மற்றும் குவான்சூ பகுதியில் 60 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்ததால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ரகசா புயலால் கொட்டி தீர்த்த மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 2 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். மேலும் ஏரி உடைந்து ஊருக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் 30க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். ரகசா புயல் மெல்ல தென்சீனாவின் குவாங்டாங் மாகாணம் நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் அங்கிருந்த 3 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் ஹாங்காங்கில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் வணிக வளாகங்களில் திரண்ட மக்கள் அத்தியாவசிய பொருட்களை அதிக அளவில் வாங்கிச் சென்றனர்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 4 சுற்றில் இலங்கையை 5 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வீழ்த்தியது. அபுதாபியில் நடைபெற்ற சூப்பர் 4 சுற்று ஆட்டத்தில் பாகிஸ்தான் இலங்கை அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய இலங்கை அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக கமிந்து மெண்டிஸ் அரை சதம் விளாசினார். தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் அணியின் தொடக்க ஜோடியான ஷஹீப் சதா ஃபர்கான் 24 ரன்களும் ஃபக்கர் ஜமான் 17 ரன்களும் அடித்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அடுத்தடுத்து களமிறங்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். கடைசி கட்டத்தில் உசைன் தலத் மற்றும் முகமது நவாஸ் அதிரடியாக விளையாடி அணிக்கு வெற்றியை தேடித் தந்தனர். 18 ஓவர்கள் முடிவில் பாகிஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது. இதுவரை 2 போட்டிகளில் விளையாடியுள்ள பாகிஸ்தான் அணி ஒரு வெற்றியுடன் புள்ளி பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. இலங்கை அணி 2 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியுள்ளது. பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். Creates a tightly woven drama of escalating ego using seemingly trivial parking space conflict to explore pride, moral compromise and generational tension. தமிழ் திரைத்துறையே பெருமை கொள்ளும் வகையில் ஒரே நேரத்தில் 3 தேசிய விருதுகளை பார்க்கிங் திரைப்படம் அள்ளிச் சென்ற காட்சிகளே இவை. டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழில் சிறந்த படமாக தேர்வான பார்க்கிங் படத்துக்கான விருதை சோல்ஜர்ஸ் ஃபேக்டரி மற்றும் ஃபேஷன் ஸ்டுடியோ சார்பில் தயாரிப்பாளர் KS சினீஷ் பெற்றுக் கொண்டார். தமிழில் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். சிறந்த துணை நடிகருக்கான விருதை MS பாஸ்கர் பெற்றுக் கொண்டார். Ambiguity that anchors the film's psychological intensity. எனக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது கிடைத்திருக்கிறது. இதற்கு காரணமாக இருந்த தமிழ் ரசிக பெருமக்களுக்கும் அதனுடைய இயக்குனருக்கும் அதனுடைய தயாரிப்பாளருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை வாத்தி படத்திற்காக GV பிரகாஷுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். Each composition pulsates with feeling of narrative intent, thereby elevating the films. இது வாட்டி பெஸ்ட் சாங், போன வாட்டி பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூரே போட்டுருவாங்கன்னு, இந்த வாட்டி வாத்திக்கு வந்து பெஸ்ட் சாங். இன்னொன்று இந்த சாங் சவுத்து ஃபுல்லாக தமிழ் தெலுங்குலையுமே பெரிய ஹிட்டு. ஸோ கமர்ஷியலாகவும் நல்லா போயிருக்கு, கிரிட்டிக்ஸ்க்கும் பிடிச்சிருக்குன்ற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாரம்பரிய உடையில் மிடுக்குடன் சென்று விருது பெற்ற GV பிரகாஷ் சூரரை போட்டு படத்துக்கு பிறகு பெறும் 2வது தேசிய விருது இதுவாகும். 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களில் சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக் கான் மற்றும் 12th ஃபெயில் பட நடிகர் விக்ராந்த் மேசிக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. 3 தசாப்தங்களுக்கு மேலாக திரைத்துறையில் கோலோச்சி வரும் ஷாருக் கான் முதன்முறையாக அட்லி இயக்கிய ஜவான் படத்திற்காக தேசிய விருதை பெற்றுள்ளார். श्रेष्ठ अभिनेता का पुरस्कार ग्रहण करते हुए श्री शाहरुख खान. மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே படத்தில் நடித்ததற்காக ராணி முகர்ஜிக்கு சிறந்த நடிகைக்கான விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். रानी मुखर्जी जिन्हें फिल्म मिसेस चैटर्जी वर्सेस नॉर्वे के लिए प्रदान किया जा रहा है राष्ट्रीय फिल्म पुरस्कार का सम्मान. மலையாளத்தில் பெரிதும் பேசப்பட்ட உள்ளொடுக்கு படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக ஊர்வசிக்கு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. Anchoring the story's core and elevating its narrative impact. 2 தடவை எனக்கு விருது கிடச்சிருக்கிறது. 2 என்ன சொல்கிறது, முதல்ல ஹானரபிள் எக்ஸ் பிரசிடென்ட் பிரதிபா பாட்டீல்ஜி, இன்றைக்கி ஹானரபிள் பிரசிடென்ட் திரௌபதி முர்முஜி. ஸோ அவங்க 2 என்ன பண்ணுறது, இந்தியாவிலேயே முதலிடம் வைக்கக்கூடிய 2 பெண்கள் அவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அனிமல் திரைப்படம் சிறந்த பின்னணி இசை மற்றும் சிறந்த ஒளி வடிவமைப்புக்கான தேசிய விருதுகளை வென்றது.